இந்த பசங்க? ஏய், இன்னும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆகுது பாரு. எங்க உன் பாப்பாவை ஆளையே காணோம்? பாப்பா இன்னும் தூங்கிட்டு தாம்மா இருக்கா. நானே இப்பதான் எழுந்தேன். சொல்லுங்க என்ன? என்னவா? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா கிளம்பி போ. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன், சரியா? அப்படியே அவளையும் கொஞ்சம் எழுப்பு. அவளை நீங்களே எழுப்புங்க, என்னால எழுப்ப முடியாது. அவ ரொம்ப ரொம்ப அழுவாமா. எழுப்புனா நான் பாத்ரூம் போய் நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு டைம் ஆகுது ஸ்கூலுக்கு. சரி சரி, நானே எழுப்பிக்கிறேன். இந்த பொண்ணு என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கு? ஏ அனு, ஏ அனு, அனு, ஏந்திர. ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? காலையில எழுந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? என்ன இவ்வளவு நேரம் ஆயும் எழுந்துக்கவே மாட்றா? என்னாச்சு இவளுக்கு? ஃபீவர் ஏதோ வந்துருச்சா? இது நைட்டே அழுதுட்டு இருந்தா, என்னன்னு தெரியல. என்ன இப்படி இரும்புறாளே? ஐயோ, என்னன்னு தெரியலையே. சரி, தொட்டு பார்க்கலாம். ஐயோ, உடம்பு சூடா கொதிக்குதே. என்ன உடம்பு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, என்ன பண்றது இப்போ? சரி, சுட தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்து பார்க்கலாம் தலையில. அப்பயாவது கொஞ்சம் சரி வருதான்னு பார்க்கலாம். ஏய் தனு, பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டா. நீ மட்டும்தான் போகணும், சரியா? சீக்கிரமா கிளம்பி போயிட்டு வா. சாப்பாடு கூட ஹோட்டல்ல வாங்கிட்டா, சரியா? நான் வாங்கி கொடுத்துடுறேன். பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். அம்மா அம்மா, ஒரு 5 நிமிஷம் இருங்க. அதோ பாத்ரூம்ல தான் இருக்கேன். வெளியில வந்து பேசுறேம்மா. என்னது, அவளை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களா? அச்சச்சோ, நான் மட்டும் போகணுமா? ஐயோ, ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணுமா? அம்மா, எனக்கும் வயிறு வலிக்குது. அம்மா அம்மா, எனக்கும் ரொம்ப வயிறு வலிக்குதுமா. நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா மறந்து மறந்து போயிட்டேன். ரொம்ப வயிறு வலிக்குதுமா, என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கம்மா. ஏய், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா உன்னை ஹாஸ்பிட்டல் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் சும்மா தானே போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனேன். போ போ, ஸ்கூலுக்கு கிளம்பு. உன்னை எடுத்து போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நான் அவளை எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு வருவேன், பக்கத்துலதான் இருக்கு. மா, எனக்கும் நேத்து நைட்ல இருந்தே வயிற்று வலிமா. எனக்கு சொல்ல பயமா இருந்துச்சுமா, அதனாலதாம்மா நான் சொல்லவே இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவ ஸ்கூல் லீவ் போட்டா நீங்க லீவ் போட்டணும், அப்படிதானே? சரி சரி, எதையாவது பண்ணு. அனுமா, எழுந்துடுமா, எழுந்து பாரு. எவ்வளவு காய்ச்சல் அடிக்குது பாப்பாக்கு. கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போன மாதிரியே இருக்கு. ஏண்டி சொல்லவே மாட்டியாடி முன்னாடி? அம்மா, எனக்கு தெரியாதும்மா, என் பக்கத்துலதான் படுத்துட்டு இருந்தா. ஆனா எனக்கு தெரியாதுல்ல எப்படி ஜுரம் வரும்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் என்னமோ பண்ண முடியும்? சரி சரி, இருக்கட்டும். நீ போய் சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்புற வழியே பாரு, சரியா? நானும் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். மணி என்ன, 8 தான் ஆகுது. 10 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலே ஓபன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பாப்பா அம்மா மடியிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் சுடு தண்ணி ஒத்தனெல்லாம் வச்சு கொஞ்சமா நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிட்டு போறேன். 2 மணி நேரம் இன்னும் நல்ல காய்ச்சல் ஓவர் ஆயிடும். சரிங்கம்மா, நான் போய் கிளம்புறேன். அப்பாடா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ். மேம் வேற எக்ஸாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாலி ஜாலி. இவ எப்பவுமே இப்படிதான். அக்கா போனா தங்கச்சி போக கூடாது, தங்கச்சி போனா அக்கா போக கூடாது, இப்படியேதான் இருக்கு. ஹீரோ வேற ஒடிச்சு வச்சுக்கிறாளுங்க. சரி சரி, இப்போதைக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.